காலை வணக்கம் எல்லாருக்கும். நம்ம வந்து ராபின் ஷர்மாவோட ஹூ வில் க்ரை வென் யூ டை அது பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 5th செட் ஆஃப் 10 பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் மாஸ்டர்ஸ். இதில் வந்து கேட்டு பெறதோட மகிமையை பற்றி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஸோ அதை வந்து நம்ம கேட்டு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நம்ம கேட்டு வாங்குகிற அந்த 5 நிமிஷம் வந்து நம்ம முட்டாள்தனமான ஒரு விஷயம் செய்கிறோமோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் வந்து நம்ம கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வாழ்க்கை முழுவதும் நம்ம செய்கிற முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மனிதர் வந்து கொடுத்ததை பற்றி சொல்கிறாங்க. அதாவது அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. நான் வந்து 23 February 2010 அன்றைக்கி வந்து நான் உன்னை இந்த மாலில் சந்தித்தேன். நீ எய்த்தாப்பில் இருந்த, நீ வந்து ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டிருந்த, நான் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தேன். நீ என்னை இடிச்சிட்டு போனேன். ஸோ எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கே இருக்க, உன் பேர் என்ன, உன் நம்பர் என்ன, இதுதான் என்னோடய நம்பர், நீ என்னை காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷமாக வந்து அவர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ இது இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவர் அங்கேயே வந்து கேட்டிருக்கணும், அங்கேயே பேசியிருக்கணும். இதை வந்து ஒரு காமெடியாக அவர் சொல்லியிருந்தாலும் வந்து அவர் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, கேட்பது அதிகமானாதான் வந்து கிடைக்கிறதும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இப்போ நமக்கு வேண்டியதை நம்ம கேட்குறோம், உடனே நமக்கு எல்லாமே கிடச்சிருமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு பாதிக்கு பாதி 50% சான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு வேளை கேட்கல அப்படின்னாக்கா அந்த சான்ஸ் கூட இருக்காது இல்லையா? அப்படி அவர் சொல்கிறார். இப்போ அடுத்தது என்னன்னாக்கா, நம்ம என்ன ஜாப் பண்ணாலும் சரி, அதில் இருக்க உயரிய அர்த்தத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அது பிரகாரம் நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ அது எந்த மாதிரி கஸ்டமர்ஸை ரீச் ஆகுது, அந்த கஸ்டமர்ஸ்க்கு அது யூஸ் ஆகுதா, அவங்க முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ப்ராடக்டை விட இது அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கா, நான் கொடுக்குறது வந்து அவங்க முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததை விட காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறவங்களோட பர்ஸ்பெக்டிவில் யோசித்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேலையை வந்து நான் மற்றவங்களுக்காக யோசித்து செய்யணும் அப்படிங்கிறாரு. இப்போ நான் ஒரு டீச்சராக இருந்தால் வந்து நான் காலையில் 8 மணிக்கு போகணும், 4 மணி வரைக்கும் பாடம் எடுக்கணும், வரணும் அப்படின்னு இல்லாமல் நிறைய இளம் மனங்களோட வடிவமைப்பை வந்து நான் தான் செய்கிறேன். அதே மாதிரி நான் என்னை நம்பி வந்து எல்லா அப்பா அம்மாக்களும் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நான் யோசிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பேங்கராக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஓய்வு காலங்களில் கிடைக்கிற பென்ஷன், இல்லை வந்து நிறைய பேருக்கு நான் வீடு கட்ட உதவ போகிறேன், இல்லை நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், ஸோ அதுக்காக நான் வந்து என் பேங்க்லேருந்து பணம் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்கணும். ஒருவேளை நான் இன்சூரன்ஸ் பர்சனாக இருந்தால் நான் என்ன யோசிக்கணும், நான் வந்து நிறைய பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறேன், அவங்க சிரம காலங்களில் வந்து காசு கொடுத்து உதவ போகிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் ஜாபை வந்து ஜாபாக மட்டும் பார்க்காம இந்த மாதிரி அது கடைசியில் யாரை போய் சேருது, அவங்களுக்கு எப்படி உதவுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா, நம்ம மனநிறைவு வந்து கூடுது, அது இல்லாமல் நம்ம மோட்டிவேஷனும் கூடுது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்னன்னாக்கா, வீரம் செறிந்த புத்தகங்களை வந்து நம்ம நிறைய படிக்கணும், அதுக்காக ஒரு நூலகமே வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நிறைய ஆத்தர்ஸை பற்றி சொல்கிறாரு. சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் பை மேக்ஸ்வெல் மால்ஸ், லெட்டர் ஃப்ரம் அ ஸ்டாட்டிக் பை லூயிஸ், ஹென்ரி டேவிட் தியோரோ, இந்த மாதிரியான ஆத்தர்ஸோட புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு சாய்ஸில் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லா புத்தகங்கள்லேருந்தும் பொதுவாக வந்து நமக்கு நல்ல கருத்துக்கள் கிடைக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற வேலை பளு காரணமாக நல்ல புத்தகங்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் படிங்க. அதுவும் வீரம் செறிந்த புத்தகங்களை வந்து நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நமக்குள்ள உயரிய சிந்தனைகள் வரும் அப்படின்றாரு. மகாத்மா காந்தி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அன்னை தெரசா, இவங்களோட சுயசரிதை, இவங்களோட புக்குங்கெல்லாம் படிங்க. படிக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா, நம்ம குணநலனில் வந்து பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு லிஸ்ட் ஆஃப் நிறைய புக்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் அவசியம் படித்தே ஆகணும் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த லிஸ்ட்டை வந்து நான் இதோட அட்டாச் பண்ணுறேன் மாஸ்டர்ஸ். அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, வாழ்க்கையின் சோகம் வந்து சாகிறது கிடையாது, ஆனால் நம்ம வாழும் பொழுதே நமக்குள்ளே இருக்கிற அந்த லைட்டை வந்து சாக விடுறது தான். வெறுமனே உயிரோடு இருக்கிறதுக்கும் அனுபவித்து வாழ்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. இப்போ வருந்தத்தக்க விஷயம் என்னன்னாக்கா, பெரும்பாலான மனுஷங்க வந்து தனக்குள்ளே புதைஞ்சிருக்கிற பொக்கிஷத்தை வந்து பார்க்க தவறிடுறாங்க. அதுவும் இல்லாமல் வாழ்க்கையோட சிறந்த வருடங்களை வந்து தொலைக்காட்சி முன்னாடியே இருந்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வருஷங்கள் முன்னாடி ஆதாமேவாள் காலம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எல்லாருக்கும் கடவுளோட நம்பிக்கை இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க கடவுள் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நிறைய சக்தி அந்த மனிதருக்கு இருக்கும் பொழுது
அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த சக்தியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னாக்கா கடவுள்லாம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. ரொம்ப வந்து மனிதர்கள்லாம் வந்து ரொம்ப ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சஜஷன் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆலோசகர் சொல்கிறாரு, பேசாமல் இந்த மனிதர்கள்கிட்ட இருக்கிற சக்தி எடுத்து நம்ம பூமிக்கடியில் புதைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை அவங்க அங்கேயும் போயிட்டு தோண்டி எடுத்துருவாங்க அந்த சக்தியை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேசாமல் ஆழ்கடலில் வச்சிடலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். இல்லை இல்லை இவங்க ஆழ்கடலையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார், சரி மலை உச்சியில் வச்சிடலாமா, அங்கேயும் நம்ம மனுஷங்க கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ கடைசியில் அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, நம்ம ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருடைய இதயத்திலையும் கொண்டு போயிட்டு அந்த கடவுளை கொண்டு போய் மறைச்சி வச்சுருவோம். அவங்க அங்கே போயிட்டு உள்ளே நமக்குள்ளே தேடணும்னு என்றைக்குமே இந்த மனுஷங்க வந்து நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னன்னாக்கா மனுஷங்க வந்து தங்களுக்குள்ள குறைய வந்து அதுக்கு மேலே கவனம் செலுத்தி நேரத்தை கழிக்கிறாங்களே தவிர தங்களோட பலம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அதை வளர்க்க முயற்சி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை கூராக்கணும், அதை வந்து நம்ம ரொம்ப மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம நிறைய டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உங்களோட திறமையை வந்து நீங்கள் முழுசாக பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஒருவேளை பயன்படுத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கே செஞ்சுக்கிற துரோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்குமே இந்த ஒரு தனித்துவம் இருக்கும், அதை என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் தினம் தினம் அந்த தனித்துவத்தை வந்து நமக்குள்ளே இருக்க ஸ்பெஷாலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா நேச்சரோட எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நமக்கு கெடுபிடியான ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, ஹெக்டிக்கான ஒரு ஒர்க் எல்லாம் நம்ம செஞ்சுட்டோம். அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பீச்சுக்கு போகிறோம், இல்லை ஒரு பார்க்குக்கு போகிறோம், இல்லை வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா என்ன நடக்கும் அங்கே, நம்மளோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம முன்னுரிமைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. நம்ம கடமைகளோட அழுத்தமெல்லாம் வந்து குறைஞ்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. நம்ம வந்து மனசு வந்து சலனம் இல்லாமல் இருக்குது. புதிய புதிய க்ளீன் தாட்ஸ் உருவாகுது. நம்ம படைப்பாற்றல்லாம் வந்து வெளியே வருது. இதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இப்போ வந்து நியூட்டனே வந்துட்டு ஆயாசமாக ஒரு மரத்துக்கடியில் படுத்திருக்கும்போது அந்த ஆப்பிள் விழுகிறத பார்த்து தான் வந்து அவர் கிராவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் இல்லையா? அப்போது எவ்வளோ முடியுதோ நேச்சரோட கனெக்டடாக இருங்க, எவ்வளோ முடியுதோ தேவைப்படும் பொழுது ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு, அதாவது நேச்சர் கூட இருந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் வந்து அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, நம்ம ட்ராவல் பண்ணுற டைம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ் போய் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தாக்கா ஒரு வருஷத்தில் 6 வார காலம், அதாவது ஒரு வருஷத்துலேயே 6 வார காலம் வந்து நமக்கு ட்ராவல்லே போயிடுது. அப்போ வந்து நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம எஃப்எம் ரேடியோ கேட்டுக்கிட்டே போகலாம். அப்போ எஃப்எம் ரேடியோவில் கேட்டுட்டு போகும்போது என்னாகும், நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 10 கொலையை பற்றி கேட்டிருப்போம், ஒரு 4 கற்பழிப்பை பற்றி கேட்டிருப்போம், திருட்டு சம்பவங்களை பற்றி கேட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் போகும்பொழுது நம்ம எரிச்சலாகவும் டிப்ரெஸ்டாகவும் போவோம் இல்லையா? பட் இதே வந்து நல்ல சத்சங், நல்ல காமெடியான விஷயம், நல்ல மோட்டிவேஷ்னலான ஸ்பீச்சஸ் அப்படி கேட்கும் பொழுது நம்ம பயணம் எப்படி இருக்குது, ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக மாறுது. அப்போது உங்கள் ரசனை தன்மை அது மட்டும் இம்ப்ரூவ் ஆகாமல் உங்களுக்கு ஊக்கம் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு மனிதர் வந்து எஃப்எம் இந்த மாதிரியான நெகட்டிவான நியூஸை கேட்குறாரா, இல்லை இந்த மாதிரி பாசிட்டிவான மோட்டிவேஷ்னலான விஷயங்கள் கேட்குறாரா அப்படிங்கிறத வச்சு அவரோட தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, ஒரு மாமனிதரோட சுயசரிதை புக் ஒன்று இருக்குது. இதே வந்து ஒரு பிரபலத்தோட நியூஸ், அவங்க லைஃப், அந்த மாதிரி ஒரு புக் இருக்குது. நம்ம எதை வாங்கி படிப்போம்? ஓகே, இதே வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடந்துருச்சு, அதை பற்றி போட்டிருக்கிற ஒரு புக் இருக்குது. இதே வந்து ஒரு பெரிய சயின்டிஃபிக் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கிற ஒரு புக் இருக்குது. எது அதிகமாக விற்கும் நமக்கே தெரியும் இல்லையா? இப்போ எதிர்மறை செய்திகளை படிக்கிறதும் அதை பார்க்கறதும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறதும் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நான் வந்து யாரும் டிவி பார்க்கக்கூடாது, இல்லை வந்து பேப்பர் படிக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லலை. டிவியை பார்க்குறதோ இல்லை வந்து இந்த மாதிரி பேப்பர் படிக்கிறதோ வந்து பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தாமல் ஒரு தகவலை சேகரிக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம நெகட்டிவ் நியூஸ் கேட்டே நம்ம பழக்கப்பட்டுட்டோம். அப்போ இந்த பழக்கத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? அதுக்கு வந்து செய்தி விரதம் ஒரு 1 வீக் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை டிவிலையோ வந்து ஒரு 1 வீக்குக்கு நான் கெட்ட செய்திகளை பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு நியூஸ் அப்போ நான் இப்படி தான் தெரிஞ்சுக்கிறது, எனக்கு நியூஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறது மிஸ் ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ கொரோனாவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கே போனாலும் அதை பற்றி பேச தான் போகிறாங்க. அப்போ நீங்கள் முக்கியமான செய்தியை வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. கட்டாயமாக நெகட்டிவான நியூஸ் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாரம் சங்கல்படுங்க. அப்புறம் அதுவே உங்களுக்கு பழகிரும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இப்போ வந்து அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, நமக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டைம் லைன், ஒரு இலக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இலக்கு வச்சுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இதுதான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற தெளிவு இருக்குது. நம்ம என்ன சாய்ஸ், நம்ம சாய்ஸ் ஆஃப் டெசிஷன் அதில் கிளாரிட்டி இருக்குது. நம்ம ஆக்ஷன் அதுக்கேற்றாப்புல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மந்த் எண்டு வந்து என்னோட அண்ணனை பார்க்கறக்கு நான் ஹைதராபாத் போகணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முடிவு பண்ணணும். ஒருவேளை முடிவு பண்ணலை அப்படின்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, இந்த ஒரு மாதம் டைமில் என்ன ஆகும், ஒரு நாள் சேடாக இருக்கும், ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கும், ஒரு நாள் இரிட்டேட்டடாக இருக்கும், ஒரு நாள் சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போ என்ன ஆகும், நான் இந்த முடிவுக்கே வரமாட்டேன், ஹைதராபாத் போகணும் அப்படிங்கிறத நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து நான் என்ன நினைப்பேன், ஏற்கனவே எனக்கு எரிச்சலாக இருக்குது, இல்லை ஹைதராபாத் வேறு எங்கே போகிறது அப்படின்னு நினைப்பேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு முடிவெடுங்க, இந்த நாளில் நான் இதை செய்ய போகிறேன், இல்லை இத்தனை நாள் இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. இப்போ முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், பஸ்ஸில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமா அப்படின்லாம் நான் யோசிப்பேன். ஸோ இது வந்து டெசிஷன் மேக்கிங்கில் எனக்கு உதவும். அடுத்தது என்னன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்குறாங்க, நம்ம ஏதாவது ஒரு லஞ்ச் போகலாமா இந்த இந்த பர்டிகுலர் டேலன்னு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை இல்லை எனக்கு ஹைதராபாத் போகிற பயணம் இருக்குது, ஸோ நான் அந்த டைமில் வர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஸோ உங்கள் ஆக்ஷன்ஸில் வந்து ப்ரையாரிட்டைஸ் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அதுக்கு ஒரு டைம்லைன் கொடுங்க, இந்த டைமில் தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நல்ல பழக்கங்கள் வந்து நமக்குள்ளே இன்டியூஸ் பண்ணிக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னாக்கா வந்துட்டு அதுக்கு கண்டிப்பாக 21 நாள் நமக்கு வந்து தேவைப்படும். 21 நாள் நம்ம அதை ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்யும்பொழுது தான் வந்து அது நமக்குள்ளே ஒரு ஹேபிட்டாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்குள்ளே வந்து செகண்ட் ஸ்கின்னாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புது விஷயத்தை நம்ம எடுத்து செய்யும்பொழுது என்ன ஆகும்னாக்கா, நமக்குள்ளே வந்து ஒரு வலி ஏற்படும், ஒரு ஒரு டென்ஷன் கூட க்ரியேட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்ன ஆகும்னாக்கா, இந்த வலியை, இந்த டென்ஷனை வந்து புதுசாக இருக்கிறனால எல்லாருமே வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க, ஒரு 1 or 2 டேஸ்லேயே கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஸோ புது பழக்கம் அப்படிங்கிறது வந்து புது செருப்பு மாதிரி, அதை கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ராக்கெட் நம்ம அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன் விண்வெளியில், அது பல கோடி மைல் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபியூவலை விட, பல கோடி மைல் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபியூவலை விட பூமியிலேருந்து எழுந்துக்கிறதுக்கு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு அதுக்கு தேவைப்படுற ஃபியூவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து புது ஹேபிட்ஸை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கான சக்தியும், அந்த 21 நாள் நீங்கள் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்குள்ள சக்தியும் மனதிடமும் தேவைப்படும். பட் அந்த 21 நாளுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் நாம் நம் பழக்கங்களை உருவாக்குவோம், பின்னர் நம் பழக்கங்கள் நம்மை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த லாஸ்ட் இந்த 50th பாயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ஒருத்தர் மேலே ரொம்ப கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்கள வந்து மன்னிச்சிட்டிங்க. அப்போ மன்னிச்சிட்டனால நீங்கள் பெரிய தியாகியோ இல்லை ரொம்ப நல்லவரோ அப்படின்னு அர்த்தமா? இல்லை, நீங்கள் வந்து ஒரு சுயநலமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நான் செல்ஃபிஷ் ஆனவனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற கோபம் இல்லை வெறுப்பு அதை நீங்கள் வந்து வெளியேற்றும் பொழுது நீங்கள் உங்களுக்காக தான் நல்லது செஞ்சுருக்கீங்களே தவிர நீங்கள் மித்தவங்களுக்காக ஒன்றும் நல்லது செய்யலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரியாக செல்ஃபிஷாக இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் மேலே பகைமை உணர்ச்சி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த மனுஷரை வந்து உங்கள் முதுகிலே சுமந்துட்டு திரியிறீங்க, அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களோட சக்தி, உங்கள் உத்வேகம், உங்கள் மன நிம்மதி அத்தனையும் வந்து நீங்கள் சுமந்துட்டு இருக்க மனுஷரை உறிஞ்சிருவார். இதே வந்து நீங்கள் அந்த மனுஷரை வந்து என்னைக்கு மன்னிக்கிறீங்களோ அந்த கணமே வந்து அந்த முதுகிலிருந்து நீங்கள் அவரை இறக்கி விட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிப்புங்கிறது வந்து தனி மனித வீரம் மட்டும் இல்லை, அது ஆன்மாவின் மகத்தான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துறதுக்கு வந்து ஒரு சிறந்த வழி மன்னிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மாஸ்டர்ஸ். இதை நம்ம நாளைக்கும் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.